எல்லாருக்கும் வணக்கம். நான் அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாபு பேசுகிறேன். மனித கடவுள், வாழும் மனித கடவுள் அஜித்குமார் அவருடைய புகழ் வாழ்க. என் தலைவனுக்காக எதை ஒன்றாலும் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது தப்பாக நினைக்காதீங்க, இப்போ சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அதாவது விஜய் சார் வந்துட்டார், அதை பற்றி நான் குறை சொல்ல விரும்பல. அதாவது அவர் வர்றதுக்கு முன்னே என் தலைவனை ஒரு 3-4 பேர் என்னென்ன பேச முடியுமோ அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசி என் தலைவனை டேமேஜ் பண்ண எவ்வளோ பேர் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாராயணன் சார்னு ஒருத்தவர், புரியுதுங்களா? அது என்ன கம்மி இதுவே தெரியல. அவர் எதுவாக தான் நீங்கள் நினச்சி பாருங்க, அவர் வெறும் குறையாக தான் சொல்கிறாரு. அவர் விஜய் நல்லா சொல்லுவார், பல பேர் நல்ல பேராக சொல்லுவார். ஆனால் நம்ம தலைவரை மட்டும் அவர் குறை சொல்கிறதா அவர் வேலையை வச்சிருப்பார். அவர் ஒன்று. ரெண்டாவது அந்தணன், அப்புறம் பிஸ்மி, அதாவது அஜித்தை புறக்கணிப்போம். வேற என்ன உன்னை என்ன பண்ணார் சொல்லுங்க. அப்போ நடுவில் பார்த்தா தலைவர் நல்லா புகழ்ந்து பேசுறது. இப்போ அஜித் 3 ப்ரொடியூசர் வந்துட்டாங்க, ஒரே படம் 3 ப்ரொடியூசர் எதுக்குன்னு சொல்லிட்டு ஜோக் அடிக்கிறாரு. ஏங்க சார், உங்களுக்கு வேற வேலை இல்லையா சார்? உங்களுக்கு என் தலைவனை நீங்களாம் உட்காந்து மட்டம் தன்ற அளவுக்கு என் தலைவன் அவ்வளோ கம்மி ஆயிட்டாரா? இவர் சொல்றாரு பெரிய மனுஷன் யாரும் அஜித் மதிக்க மாட்டாரு. ஐயோ, எதெல்லாம் வந்துட போகுது. உண்மையுமே சொல்றேன், என் தலைவனை எதுக்கு இவ்வளவு மட்டமா பேசுற நீ? நான் கேக்குறியா? அஜித் ரசிகர் யாரும் கேட்கறாங்களோ இல்லை, நான் கேட்கறியா? என்னுடைய கடவுளுக்கு மேல, என் தந்தைக்கு மேல என் தலைவன் அஜித்குமார், என்ன நீ அவ்வளவு அசிங்கமா மட்டமா பேசுற நீ? ஏன் உனக்குதான் மீடியா இருக்கா? உங்களுக்கு தான் வலை பேச்சுன்னு ஒண்ணு இருக்கா? என்ன பேசுகிற நீ வாயில வரத்தலாம்? என் தலைவனுக்கு இவள் தான் கெப்பாசிட்டி, இவள் தான் இது, அவள் பெரியவங்களை மதிக்க மாட்டாரு. போய் கேட்டு பாரு மொத்த சினிமாவிலையும். என்ன வாய் இருந்து என்ன வேணாலும் பேசுவ நீ? கொஞ்சம் அறிவுன்றது இல்ல என் தலைவனா? உனக்கு அவ்வளவு இதுவா தெரியுதா? அஜித்தை புறக்கணிப்போம் என்ன உனக்கு பண்ணிட்டாரு? என் வாயில எதெல்லாம் வந்துட போகுது. என்ன அஜித்தை புறக்கணிப்போம்? என்ன புறக்கணிக்க போற நீ? நீ இப்ப நாம அஜித் படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு மார்க்கெட் இல்ல தெரியுமா? உனக்கு மார்க்கெட் இல்லை, நீ யாருன்னே தெரியாது. நீ வீடியோ போட்ட 10 பேர் பார்க்க மாட்டான். இதுல என் தலைவன் இது வரை 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. எதனா சொல்லிட போறேன், ஏதோ ஒரு 3 குரங்கு உட்கார்ற மாரி. இதெல்லாம் தப்பா இல்லை? என் தலைவனை ஏன் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? எவ்வாறு இப்ப நான் சொல்றேன், என் தலைவனை மட்டம் தண்ணி யாரும் பேசக்கூடாது. உன்னைக்கு எதுனா பண்ணார் சொல்லு? அஜித்துக்கு மார்க்கெட் இல்லை, அவரு வேஸ்ட். அவரு 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க, இதெல்லாம் சிரிப்பா இருக்கு. என்ன என்ன சிரிப்பா இருக்கு உனக்கு? என்ன உனக்கு சிரிப்பா இருக்கு? என் தலைவனை மட்டும் பாரு. நீ விஜய் சார் உயர்த்தி மேல வைக்கணும், எவ்வளவு ஜால்ரா சிங் சாக் அடிச்சாலும் சிங் சாக் அடிச்சாலும் ஒண்ணு பண்ண முடியாது. என் தலைவனை இங்க பாரு, அமைதியா இருக்கிற சிங்கத்தை, தூங்கிக்கிற சிங்கத்தை, அடிப்பட்ட சிங்கத்தை சும்மா நோண்டி நோண்டி பார்க்காதீங்க. ஒரு நாள் அது திரும்பி பார்த்துச்சு, இருக்கிற அத்தனை ஓனாயும் அத்தனை குரங்கு கூட்டமும் அத்தனை அது பேர் என்னது கழுத புலியும் பறந்து ஓடிடும். பார்க்க தானே போற? கழுத புலி வச்சு படம் எடுத்து ஓட்டுறாள் என் தலைவன், சிங்கத்தை வச்சு சிங்கம் வச்சு அடிச்சு தூக்குறாள் என் தலை. 260 ஃபீல்டு வேகத்தை போற என் தலைவன். இங்க பாரு, அஜித் ரசிகர்கள் கம்முனுக்கிறான்னு பாத்துக்கிறேன். நீ உன்னை எது கேட்கல? இங்க பாரு, முளைச்சு ஏந்தாச்சு. இது மேல உன்னை விட போறதுக்கு நானு ஒவ்வொரு வீடியோ தலைவனை பார்த்து போடு. இது மேல் தான் இருக்குது உனக்கு, புரியுதா? இதே வச்சுக்க. அனைத்து நம்ம முன்னேற்ற கழகம் என் தலைவன் பின்னாடி நிற்கும், புரியுதா? இது மேல ஒண்ணு பண்ண முடியாது. கம்முன்னு பேசுற வேலையை ஒழுங்கா வீடியோ போட்டு 10 ரூபா சம்பாதிச்சு வாழப்பாரு. உனக்கு வேற வேலை கிடையாது, புரியுதா? புழு ஒருத்தர் ஒழுங்கா புழுங்க. நன்றி.